ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்டில் நம்ம டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இப்போ இன்னொரு டாபிக் வந்து அந்த டாபிக் பேர் வந்து வெய்ட் அனாலிசிஸ் அப்படின்னு பேர். அதில் ரெண்டு மூணு நிறைய வரும். ஸோ பேர் வந்து வெய்ட் அனாலிசிஸ், விஇடி வெய்ட் அனாலிசிஸு. அதில் நிறைய காரியங்கள் வரும், நிறைய காரியங்கள் பார்ப்போம். இது எப்படி மானிட்டர் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் பி வித் மீ. பழைய இதை பார்த்துருந்தா கொஞ்சம் உங்கள் ஃபீட்பேக்லாம் கொடுங்க. அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அது நீங்கள் செய்வீங்களா? ஓகே. ஸோ நவ் வில் கோ டு தி செஷன். ஓகே. ஸோ நவ் வந்து வெய்ட் அனாலிசிஸ் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை மேனேஜ் பண்ணல நம்ம நிறைய டெக்னிக்ஸ் பார்த்தோம். இஓக்யூ பார்த்தோம், ஏபிசி பார்த்தோம், ஸ்டாக் லெவல் செட்டிங் பார்த்தோம். இதெல்லாம் நிறைய பார்த்தோம். இதில் ஒரு இது வந்து வெய்ட் அனாலிசிஸ் அப்படின்னா விஇடி வெய்ட் அனாலிசிஸ் அப்படின்னா இது கிரிட்டிக்கல் வேல்யூ, அதனுடைய முக்கியத்துவம் பொறுத்து அதை நம்ம பிரிக்கணும். அந்த முக்கியத்துவம் பொறுத்து அதை பிரிக்கணும். இது மோஸ்ட்லி பார்த்தா வெய்ட் அனாலிசிஸ் ஸ்பேர் பார்ட்ஸை வந்து நம்ம கிரிட்டிக்கலாக வந்து எது தேவைப்படுது, நம்ம சில வந்து முக்கியமானது அந்த ஸ்பேர் பார்ட்ஸு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த இதை பிரிக்கிறோம். ஸோ வைட்டல், விக்கு எசென்ஷியல், டிசைரபிள். வைட்டல்லாம் அத்தியாவசியம், எசென்ஷியல் அவசியம், இது வந்து தேவைப்பட்டால் தேவைப்படும். ஸோ அத்தியாவசியமானது, அவசியமானது, தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இது 3 காரியங்கள். ஸோ இதில் வந்து வைட்டல் வந்து எசென்ஷியல், அதுதான் பேஸு. அது இல்லைன்னா நீங்கள் வந்து பிஸ்னஸை ரன் பண்ண முடியாது. அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லைனாக்கா அந்த இதுவே ஓட்ட முடியாது, அந்த ஆக்டிவிட்டியை நடத்த முடியாது. ஸோ அந்த மாதிரி இது வந்து முக்கியமானது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷார்ட்டேஜே வரக்கூடாது. ஷார்ட்டேஜ் வந்து ஆக்டிவிட்டியெல்லாம் நின்று போயிடும். எசென்ஷியல் இது கொஞ்சம் ஷார்ட் பீரியடில் மேனேஜ் பண்ணிக்கலாம், அது இல்லாத கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப நாளைக்கு மேனேஜ் பண்ண முடியாது, தள்ள முடியாது அப்படின்றது அது வந்து எசென்ஷியல். இது டிசைரபிள், இஷ்டம் இருந்தால் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. அது இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைனாலும் பரவாயில்ல. அது இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைனாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி வந்து 3 கேட்டகரி. ஸோ இதில் வந்து ஷார்ட்டேஜ் வந்து பாதிக்காது. ஆனால் வந்து இது அதிகமாக பொருட்களை யூஸ் பண்ண வேண்டி வரும், மற்ற பொருட்கள்லாம் சேர்ந்து. அதனால் கொஞ்சம் காஸ்ட்டு கூட வரும். அதனால் நம்ம அதை பார்த்துட்டு செய்யணும். அப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா வைட்டல், எசென்ஷியல், டிசைரபிள். வைட்டல்னால் அதுதான் கிரிட்டிக்கல், அதுதான் மெயின். அந்த ஆக்டிவிட்டி, அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லைன்னா அந்த இதுவே வேலையை நடக்காது, முடிஞ்சது கதை. ஸோ அது ஷார்ட்டேஜ் கேன் நாட் பி டாலரேட்டட். ஷார்ட்டேஜே பண்ண முடியாது. ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சுனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது, வேலை ஃபேக்ட்ரி மூட வேண்டியது தான், வேறு ஆக்டிவிட்டியெல்லாம் எதுவும் நடக்காது. எசென்ஷியல் ஷார்ட் டைமில் மேனேஜ் பண்ணலாம், ஆனால் லாங் டைமில் அது மேனேஜ் பண்ண முடியாது. ஓகே. 3வது டிசைரபிள், அது இருந்தால் நல்லது, இல்லைன்னா பரவாயில்ல. ஷார்ட்டேஜ் ஆகிறதுனால ஒன்றும் பாதிக்கப்படாது, ஆக்டிவிட்டி போயிட்டே இருக்கும். ஆனால் வந்து அது அதிகமாக ரிசோர்ஸஸ் அது யூஸ் பண்ண வேண்டி வரும். அதனால் அது கொஞ்சம் காஸ்ட் ஆகும், அதை கொஞ்சம் நம்ம கவனிச்சிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபன்னி எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். ஃபன்னி எக்ஸாம்பிள், ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒருத்தன் சாம்பார் செய்கிறான். சாம்பார் செய்யும் போது அவனுக்கு முதல்ல தேவையானது பருப்பு, எசென்ஷியல். அந்த பருப்பு இல்லைன்னா சாம்பாரே ஓடாது ரெஸ்டாரண்ட்டில். ஸோ பருப்பு ஸ்டாக் அவசியம் வச்சுக்கணும், இல்லையா? அதில் ஷார்ட்டேஜ்லாம் வராது. ஸோ எத்தனை பேருக்கு எவ்வளோ ஷார்ட்னா அத்தனை பருப்பு போடணும். பருப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி குறைச்செல்லாம் போட முடியாது. ஸோ அது வந்து வைட்டல், புரியுதா? அது வைட்டல். அதுக்கு அடுத்தது சாம்பாரில் காய் போடுறான். அன்றைக்கி பார்த்து ஒரு காய் தான் இருக்குது, ஒரு கத்திரிக்காய் மட்டும் வச்சிங்களேன். அந்த கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டான். ஆனால் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சாம்பாரில் 2-3 காய்ங்க வரும். அது வந்து டிசைரபிள். இது இருந்தால் நல்லாயிருக்கும். 3 காய் தான் நல்லாயிருக்கும். ஆனால் 3 காய்க்கு கொஞ்சம் விலை கூட செலவு பண்ணி ஆகணும், அதுங்க பார்க்கணும். ஆனால் இது வந்து ஒரு காய் வச்சு சாம்பார் ஓட்டிடலாம். ஒரு காய் முருங்கை கட் பண்ணி சாம்பார் செஞ்சுட்டானா முடிச்சு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது புரியறதுக்காக சொல்கிறேன். ஸோ ஃபன்னி எக்ஸாம்பிளாக இருக்கும் உங்களுக்கு, ஆனால் வந்து புரியறதுக்காக சொல்கிறேன். ஸோ இது வைட்டல், எசென்ஷியல், டிசைரபிள், இது 3 தான் நமக்கு முக்கியமானது. ஸோ இதை ஷார்ட்டேஜ் வரக்கூடாது. இது ஷார்ட்டேஜ் குறைஞ்ச காலத்தில் வரலாம், ஆனால் இதை ஷார்ட்டேஜ் வந்து உற்பத்தியை பாதிக்காது. ஸோ முக்கியமாக ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இது அப்ளிகபிள் ஆகும். மற்ற பொருள் கூட எடுத்துக்கலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முக்கியமாக வந்து இந்த வைட்டல் வந்து இது கிரிட்டிக்கல் வேல்யூ.
இது இல்லைனாக்கா அந்த வயிற்றுலலாம் இல்லையா அந்த பருப்பு இல்லைன்னா சாம்பார் செய்ய முடியாது. வேறு தான் யோசிக்கணும் நாம. ஸோ அது மாதிரி முக்கியமானது. ஸோ எசென்ஷியல், டிசைரபிள். ஸோ ஒரு காய் வச்சு செய்யலாம், தப்பு இல்லை. அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு காயாக இருக்கணும் இல்லை சாம்பாருக்கு, காய் வச்சிடலாம். டிசைரபிள் 2 காய் தான் நல்லாயிருக்கும். ஆனால் 2 காய் 3 காய் கொஞ்சம் செலவு கூட வரும். ஆனால் பரவாயில்ல, ஷார்ட்டேஜ் வந்து பாதிக்காது. அதனால் இது 3மே நம்ம வந்து வேத் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முக்கியம் அந்த மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் இது ரொம்ப அவசியம் கவனிக்கணும். எது லைஃப் இது கொடுக்குதோ அந்த ஆக்டிவிட்டிக்கு அதுதான் வைட்டல், கிரிட்டிக்கல், லைஃப் கொடுக்குது, முக்கியமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஇ அனாலிசிஸ். எஸ்டிஇ அனாலிசிஸ் அவைலபிலிட்டி பொறுத்து இருக்குது, கிடைக்கிறத பொறுத்து இருக்குது. எஸ்டிஇனா ஸ்கேஸ், கிடைப்பது அறிபொருள் ஆச்சா. 2வது ஸ்கேஸ் இங்கிலீஷில், டிஃபிகல்ட், கிடைப்பது கஷ்டம். 3வது கிடைப்பது சுலபம், ஈஸி. 3 சேர்ந்து. ஸோ எஸ்டிஇ எய்தர் ஸ்கேஸ், கிடைப்பது அறிபொருள், கிடைப்பது கஷ்டம். இதை விட கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் முயற்சி எடுக்கணும், அப்போ தான் அது கிடைக்கும். இது வந்து சுத்தமாக ரொம்ப கஷ்டம். இது வந்து ஈஸிலி அவைலபிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்கேஸ் கமாடிட்டிக்கு, இந்த ஸ்கேஸ் இதுக்கு பொருள் உற்பத்தி சம்மந்தப்பட்ட பொருள், கச்சா பொருளோ அது உற்பத்திப்பட்ட பொருளோ எது இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து நீங்கள் சேஃப்டி ஸ்டாக் அதிகமாக வச்சுக்கணும், அதிகமாக லெவல் ஆஃப் ஸ்டாக் வச்சுக்கணும். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், கோழி பண்ணைக்கு லோன் கொடுத்தோம். அந்த லோனில் அந்த 1 லட்சம் பேர்டு வரும். 1 லட்சம் பேர்டு 20 கோடி 10 கோடி அந்த மாதிரி லோன்ஸ் சாங்ஷன் பண்ணுவோம். சாங்ஷன் பண்ணும்போது அதுக்கு வந்து அந்த பேர்ட்ஸ் வந்து நம்பர் வந்து லட்சக்கணக்கில் ஓடும். 50,000 60,000 1 லட்சம் பேர்ட்ஸு இன்றைக்கி நீளமாக வச்சுருப்பான். அப்படியே அந்த கவுண்டரில் வச்சு அதை உள்ள ஷெட்டு வச்சு போட்டு வச்சுருப்பான். நீங்கள் பார்த்தா போல்ட்ரி ஃபார்ம் போனீங்கன்னா தெரியும், உங்களுக்கு பெரிய ஃபார்ம் போனீங்கன்னா தெரியும். அதில் அது சாப்பாடு பொருளில் ஒரு முக்கியமானது வந்து அதுக்கு கிடைக்கக்கூடிய சாப்பாடு பொருள் வந்து மெய்ஸ்னால் மக்காச்சோளம். அதுதான் அது அந்த 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 இதில் உணவில் அந்த மக்காச்சோளத்தை நீங்கள் கலந்து போட்டிங்கன்னா கிடுகிடுன்னு வெயிட் ஏறும், முட்டை அதிகமாக ஈல்டு அதிகமாக வரும். ஸோ அதனால் வந்து இந்த சாப்பாடு அதனுடைய வகையில் இந்த மெய்ஸ் வந்து முக்கியமான. அந்த மெய்ஸ் வந்து எல்லா நாளும் கிடைக்காது, எல்லா சீசனும் கிடைக்காது. அப்போ அந்த சீசன் மட்டும் விளையும் போது அதை வாங்கி அதை என்ன பண்ணாங்க, போல்ட்ரி உற்பத்தி பண்ணாங்கல்ல அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸு, அதை வாங்கி ஸ்டாக் பண்ணிவிடுவாங்க. ஸ்டாக் பண்ணி அஃப்கோர்ஸ் அதுக்குள்ளே கெமிக்கல்லாம் கலந்து அதை இது பண்ணி ஃபெர்மெண்ட் பண்ணி அதை பண்ணி அது வந்து கெட்டு போகாது அப்படி பார்த்துக்குவாங்க. அதுலேருந்து ஸ்டாக் எடுத்து த்ரூ அவுட் த இயர் அதை கொடுத்துட்டே இருப்பாங்க. அதோடு வந்து மற்றதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க, அந்த நெல்லூமி இது புண்ணாக்கு இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. ஆனால் இதுதான் மெயின், இது புரதச்சத்து புரோட்டீன் இது ஜாஸ்தி இதில் மெய்ஸில். அப்போது வந்து அது கிடைப்பது அறிபொருள், ஸ்கேஸ். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்டாக் அதிகமாக வாங்கி வைக்கணும். ஓகே, இது வந்து டிஃபிகல்ட்டு, இது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் வந்து கொஞ்சம் முயற்சி எடுத்தால் வந்துடும். ஆனால் சஃபிஷியண்ட்டாக வச்சா போதும். இது மாதிரி அதிகமாக இருக்கணும் அவசியம் இல்லை, ஸ்டாக் லெவல் அதிகமாக இருக்கணும் அவசியம் இல்லை. சேஃப்டி ஸ்டாக்கு இதுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சா பரவாயில்ல, கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தால் வந்துடும். ஆனால் வந்து கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கிற டைம் வருது இல்லை, அந்த டைமுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், பிஸ்னஸ் ப்ரொடக்ஷன் எடுத்த முடியாது. அப்போ கொஞ்சம் சஃபிஷியண்ட்டாக ஸ்டாக்கு வச்சுக்கிட்டே இருக்கும். 3வது ஈஸிலி அவைலபிள். மீன் எவ்வளோ, அப்போ இதுக்கு சேஃப்டி ஸ்டாக்கே தேவையில்லை. என்ன கேட்டால் ஸ்டாக்கே வைக்கணும் அவசியம் இல்லை. இப்போது ஜூட்டுன்னு வச்சிங்களேன், ஜூட் பேக்கு இந்த ஜூட் வந்து வெஸ்ட் பெங்காலில் வாங்கலாம். அது வாங்கிறதுக்கு 20 நாள் ஆகும் இந்த சேலத்துக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காதி போர்டில் சில சமயம் நாங்கள் கேள்விப்பட்டவங்க காதி போர்டில் கொடுக்குறான்னு கேள்விப்பட்டோம். காதி போர்டு காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸில் அவங்க கொடுக்குறாங்க, இதை மாதிரி பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவன் என்ன பண்ணுவான், ஓனரு வெஸ்ட் பெங்காலில் வாங்க மாட்டான், நீங்கள் போய் வாங்கிடுவான். இங்கே என்ன, இன்றைக்கி இண்டியன் கொடுத்தான்னா 2 நாளில் வந்துடும், வந்து சேர்ந்துடும். இந்த ரொம்ப கம்மியான காஸ்ட்டு சீக்கிரம் குறைந்த கால அளவில் வந்து சேர்ந்துடும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்டாக் வச்சுருந்தா போதும். என்ன கேட்டால் இன்றைக்கி 2 நாள் 3 நாள் ஸ்டாக் வச்சுருந்தா போதும், மினிமம் ஸ்டாக் வச்சா போதும். ஏன்னா இது ஈஸிலி அவைலபிள். புரியுதா உங்களுக்கு? அதனால் இந்த ஸ்கேஸ் கமாடிட்டியை பார்த்துக்கணும். ஸோ எது ஸ்கேஸ் உங்கள் இதில் அதை நீங்கள் அவசியம் பிளான் பண்ணி இது வந்து இந்த கமாடிட்டி சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் டாப் மேனேஜ்மெண்ட் யாருக்கும் மற்றவங்க கொடுக்கக்கூடாது. அந்த வேலையை நீங்கள் தான் பார்க்கணும். ஆனால் இதுதான் லைஃபு. அதை வச்சு முக்கியமாக அதை வச்சு தான் ஓடுது. அது நான் சொன்னேன் இல்லையா, போல்ட்ரி சொன்னேன் இல்லையா, முக்கியமானது. ஸோ அப்போ வந்து இதுக்கு வந்து பிக் சேஃப்டி ஸ்டாக், பெரிய சேஃப்டி ஸ்டாக் லெவல் ஸ்டாக் கூட அதிகம் வச்சுட்டே இருக்கணும் சேஃப்டி ஸ்டாக்கு. ஏன்னாக்கா இது எப்போ வரும் எப்போ கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸ்கேஸ் கமாடிட்டி.
அதனால வந்து நீங்கள் என்ன பண்ணுறது இருக்குது. அப்போ இதை வந்து நீங்கள் கும்மாஸ் உங்கள் கிளார்க்கோ ஸ்டாஃப்ட்டு கொடுக்கக்கூடாது, ஒரு பொறுப்புள்ள ஒரு அதிகாரிகிட்ட கொடுக்கணும். நீங்களே பார்க்கணும். ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர் நீங்களே பார்க்கணும். அதை நீ பாரு, ஒரு ஸ்டாஃப்கிட்ட கொடுத்துக்கூடாது. நாளைக்கு ஏதாவது நின்று போச்சு, தப்பாகிடுச்சுன்னு வச்சுங்க, மொத்த ஆக்டிவிட்டி எல்லாம் காலி. மெய்ஸ் கடையில் மெய்ஸை வாங்கி ஸ்டாக் பண்ண வச்சுங்க, ஆர்டர் கொடுத்து மெய்ஸ் வந்து மெய்ஸ் கிடைக்கல, மக்காச்சோளம் கிடைக்கிற டைமில் ஆர்டர் பண்ணி அந்த ஸ்டாக் மூட்டை வந்து இறக்கல வச்சுங்க, ஏதோ குறைஞ்சி போச்சுனாக்கா பேர்ட்ஸுக்குனுடைய இது வந்து குறைஞ்சிரும். அப்புறம் சேல்ஸ் வந்து ஈல்டு கம்மியாகிடும், முட்டை இடுறது கம்மியாகிடும், அதனுடைய வெயிட் கம்மியாகிடும், சேல்ஸ் டவுன் ஆகிடும், ப்ராஃபிட் டவுன் ஆகிடும். அப்புறம் அப்படியே தொடர்ச்சியாக செயின் போல் வந்துட்டு இருக்கும். அதனால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. எனக்கு நாங்களே இதெல்லாம் பார்த்தது, பேங்க்கில் இதெல்லாம் பார்த்தது. ஸோ இது முக்கியமானது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த எஸ்டி அனாலிசிஸில் ஸ்கேர்ஸுக்கு வந்து அதிகமாக ஸ்டாக் வைக்கணும். டிஃபிகல்ட்டு கஷ்டமான கொஞ்சம், ஆனால் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும். அதுக்கு சஃபிஷியண்ட்டாக வச்சா போதும். இதுக்கு வந்து குறைந்த அளவு வச்சா போதும், ஒன்றும் ஈஸியாக சமாளிச்சிக்கலாம். ஸோ இது ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது கேட்டகரி எஃப்எஸ்என் அனாலிசிஸ். எஃப்எஸ்என் அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங், ஸ்லோ மூவிங், நான் மூவிங் அப்படின்னு அர்த்தம். ஃபாஸ்ட் மூவிங், ஸ்லோ மூவிங், நான் அது அதனுடைய உபயோகத்தன்மையை பொறுத்து அது நம்ம செய்யணும். சிலது வந்து ஃபாஸ்ட் மூவிங், ஸ்லோ மூவிங், நான் மூவிங். சில ஸ்டாக் இப்போ ஸ்வீட் கடை வைக்கிறீங்க, ஸ்வீட்டில் ஒரு 12 வெரைட்டி, இப்போ ஸ்வீட் கடை வைக்கிறாரு, 12 வெரைட்டி வைக்கிறாரு. 12 வெரைட்டியில் ஒரு பர்டிகுலர் 5-6 வெரைட்டி தான் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். சில வெரைட்டி மூவ் ஆகாது, மூவே ஆகாது. அந்த வெரைட்டியை கட்சிங்கன்னா கொஞ்சம் கெட்டு போயிடும். அது கெட்டு போன ஸ்டாக்கை நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்க முடியாது, பேர் கெட்டு போயிடும். ஏன்னா ஒருத்தன் 100 வர வந்து வாங்குமான்னு சொல்லிட்டு அவங்க வைக்க முடியாது. ஏன்னாக்கா இல்லைன்னு சொல்லிடலாம் அவங்ககிட்ட. என்ன கேட்டால் அந்த கஸ்டமர்கிட்ட வந்தா, ஏன்னாக்கா அவன் கெட்டு போன கொடுத்துட்டான்னு சொல்லிடுவான், உங்கள் பேர் கெட்டு போயிடும். ஏன்னாக்கா இது வந்து அதே மாதிரி தான். இப்போ வந்து இதில் ஃபாஸ்ட் மூவிங், இந்த ஃபாஸ்ட் மூவிங், சில ஃபாஸ்ட் மூவிங் ஸ்டாக்கில் வந்து டேர்ன் ஓவர் கூட வரும் ஃபாஸ்ட் மூவிங்கில். ஸோ டேர்ன் ஓவர் கூட வரும்போது இப்போ அந்த அந்த இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாக் அதிகமாக வந்து தீர்ந்துகிட்டே இருக்கும் ஃபாஸ்ட் மூவிங். அப்போ நீங்கள் ஸ்டாக்கை பம்ப் பண்ணினே இருக்கணும். நீங்கள் இதில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். இதை குறைக்கணும் சுத்தமாக. இதை ஒரு டைம் வரும், இதை எடுத்துடணும் ஸ்டாக்கே. பார்த்தீங்க ஸ்டாக்கை எடுத்துடணும். ஏன்னாக்க இதில் உங்களுடைய முதலீடு மாட்டிகிட்டு இருக்கு. இங்கே முதலீடு மாட்டிகிட்டு இருக்கு. அது விற்கவும் முடியல, எடுக்கவும் முடியல. அதில் கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு வேலை கொண்டு ஃபர்தராக இதுக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும், இது அதிகமாக ஸ்டாக் ஆகணும், இதுக்கு கொஞ்சம் ஸ்டாக் ஆகணும், இதுக்கு காசு எங்கேருந்து போகுது, காசுலாம் இதில் மாட்டிக்கிச்சு. இதில் மாட்டிக்கிட்டால் உங்களுக்கு எப்படி காசு எடுக்க முடியும்? அதனால் என்ன பண்ணுறது, முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அதுதான் என்ன பண்ணாங்க. இந்த ஆன்லைன் ஷாப்பு, இந்த மிந்த்ரா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த பிராண்டு ஓடலையோ, இந்த ஃபேஷன் கடை ஃபார் எக்ஸாம்பிள் ஷர்ட் வச்சிங்களேன், இந்த ஷர்ட்டில் எந்த பிராண்ட் ஓடலையோ அந்த பிராண்டுக்கு அதிகமாக டிஸ்கவுண்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஃபண்ட்ஸை எடுத்து எந்த பிராண்டுக்கு அதிகமாக அந்த பிராண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவான். எனக்கு அதுதான் லாபம் அவனுக்கு. எது மூவ் பண்ணாத ஸ்டாக்கை வச்சுக்கிட்டு நம்ம தலையில் கட்டி தலையில் சுமக்க முடியாது. அது வேஸ்ட்டு, நஷ்டம். அது மட்டும் இல்லை, அது வந்து கெட்டு போகலாம். அது வந்து சீக்கிரம் ரிவ்யூ பண்ணினே இருக்கணும். எனக்கு அது நான் மூவிங் வந்து ரிவ்யூ பண்ணினே இருக்கணும், ஒரு பாதுகாத்துக்கணும். இப்போ மெடிக்கல் ஷாப்பில் ஃபார்மசி பார்த்துக்கிட்டே இருப்பான். எந்த இது மெடிக்கல் போனாக்கா எக்ஸ்பைரி ஆன மெடிசனை விற்க முடியாது. ஸோ ரொட்டேட் பண்ணி பார்த்துட்டே இருப்பான், ஸ்டாக் எடுத்துகிட்டே இருப்பான். எது மூவ் ஆகலை சொல்லிட்டு சரண்டர் பண்ணிவிடுவான். பிகாஸ் எக்ஸ்பைரி ஆன பிற்பாடு அது வேஸ்ட்டு, டெட் ஸ்டாக்கு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? டெட் ஸ்டாக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஃபாஸ்ட் மூவிங் டோனர் கூட வரும். இதுக்கு அதிகமாக கேபிட்டல் தேவைப்படும். இதுக்கு வந்து ஸ்லோ மூவிங் வந்து பார்க்கணும், மேலே பார்த்துட்டே கனெக்ட் பண்ணணும். நான் மூவிங்கை ரிவ்யூ எடுத்துகிட்டு அதில் எதாவது கெட்டு போயிருக்கா, எது அதெல்லாம் உதவுமா உதவாதா, அது எடுத்துடலாமா, டிஸ்கவுண்ட் பண்ணலாமா, இல்லை டிஸ்கவுண்ட் கொடுத்து தள்ளிடலாமா, எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி எதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி தள்ளிடலாமா, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரிலாம் பார்த்து டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணே இருந்தால் நீங்கள் வந்து நஷ்டத்தை தவிர்க்கலாம். ஓகே, இதில் இதில் போட்ட பணத்தை எடுத்துட்டு இதுக்கு போடலாம். இதுதான் தேவைப்படுது ஸ்டாக்கு. இதில் கேபிட்டல் உங்கள் முதலீடு இதில் மாட்டிக்கிச்சு. இதில் மாட்டினா இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டு, கேரிங் காஸ்ட்டு, வண்டி லோன் வாங்கியிருப்பீங்க, பேங்க்கில் லோன் காட்டியிருப்பீங்க, பேங்க்கில் லோன் வாங்கி இதில் பணம் மாட்டிக்கிச்சு, ரொட்டேட் பண்ண முடியல. ஸோ பீரியடுக்கு ரிவ்யூ பண்ணணும் எப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஏதாவது கெட்டு போச்சா, அதில் வயசாகிடுச்சா, அது சேலபிளா, சேல் பண்ண முடியுமா முடியாதா, அதெல்லாம் நிறைய காரியங்கள் செய்யணும். ஃபார்மசி சொன்னேன்ல, மெடிக்கல் ஷாப்பு, இதை கண்டினியூஸாக பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ ஏதாவது ஸ்டாக்கு மூவ் ஆகிற மாதிரி எக்ஸ்பைரி டேட் கம்மியாக போது சண்டை பண்ணிடுவாங்க. இதில் சரண்டர் அவங்களுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் உண்டு, இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் உண்டு. பிகாஸ் அவங்க நஷ்டத்தை தவிர்க்கலாம். அப்படியே தூங்கி உட்காந்து அப்படியே நம்ம ஒன்றும் தெரியாது எல்லாம் போட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோ ஃபினிஷ்டு, எல்லாம் ஸ்டாக்காக இதை மாட்டிக்கும். அதனால் வந்து இதில் டேர்ன் ஓவர் அதிகமாக டேர்ன் ஓவர், இதுக்கு அதிகமாக கேபிட்டல் தேவைப்படும். ஆனால் பணத்தை இதில் வந்து மாட்டிக்க முடியாது.
கேபிட்டல் இதெல்லாம் மாட்டிக்க முடியாது. ப்ரெஷியஸ் எல்லாமே காஸ்ட். நான் சொன்னேன், நத்திங் இஸ் ஃப்ரீ இந்த பிஸ்னஸ், எல்லாம் எவ்ரிதிங் காஸ்ட்டு. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இதை மானிட்டர் பண்ணணும். ஸ்லோ மூவிங்கே பார்க்கணும், அதுவும் பார்க்கணும். எது ஃபாஸ்ட் மூவிங் அதில் கேபிட்டல் அலோகேட் பண்ணணும். அதில் அலோகேட் பண்ணுறதுக்கு கேபிட்டல் தேவைப்படும். ஃப்ரெஷ்ஷாக லோன் வாங்கலாம், அடிஷ்னலாக ட்ரா பண்ணலாம் பேங்க்லேருந்து. இல்லாட்டி இதில் வந்து கேபிட்டல் ரிலீஸ் பண்ணி இங்கே போடலாம். அப்போ இது ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு புஷ் பண்ணிடணும். அப்புறம் அதுக்காக நான் போக வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பிராண்ட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் வாங்குறீங்க, ஸ்வீட் கடை வைக்கிறீங்க, ஸ்வீட் கடையில் ஒரு 2 பர்டிகுலர் 4 ஸ்வீட் போல முன்னாடி டிஸ்கவுண்ட் போட்டு தள்ளி விட்ருங்க. முன்னாடி கெட்டு 10 மணி கெட்டு பண்ணும்போது அத்தனை இதுவும் நஷ்டம். அதுக்கு உண்டான லேபர், அதுக்கு உண்டான கச்சா பொருள், அதுக்கு உண்டான பவர், அதுக்கு உண்டான டிப்ரிசியேஷன் எல்லாம் காலி. மொத்தம் பவர் அதில் 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 1 லட்சம் காலி. அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணணும். ஸோ இப்போ அந்த பார்த்தீங்கன்னா நான் கிட்ட சொன்னேன், மிந்த்ராஸ், ஃப்ளிப், ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பண்ணானுங்க. கடைசியில் எந்த பிராண்டு ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கானுங்க. ரிவ்யூ பண்ணால் பார்த்துட்டே இருக்கணும். அந்த ரிவ்யூ பண்ணுறதுல எது வந்து போலியோ அதை இமீடியட்டாக ஒரு புஷ் பண்ணி அதை டிஸ்கவுண்ட் கொடுத்து தள்ளி விட்டுருவானுங்க. அது மறுபடியும் அந்த பிராண்டே வராது. எந்த பிராண்டு ஃபாஸ்ட் மூவிங்கோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுதான் லாபம் அதிகம், டர்ன் ஓவர் அதெல்லாம் அதிகம் கேபிட்டல் தேவைப்படுது. இது கேபிட்டல் தேவைப்படாது. இதுதான் உங்களுக்கு. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா HML அனாலிசிஸ். ஸோ HML அனாலிசிஸ்னாக்கா காஸ்ட் பர் யூனிட். ஒரு காஸ்ட் பர் யூனிட், அதாவது ஹை, மீடியம், லோ. ஒரு உருப்படிக்கு அதிகமான காஸ்ட்டு, இது வந்து மீடியமான காஸ்ட்டு, இது ரொம்ப லோவஸ்ட் காஸ்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம அடிக்கடி இந்த கன்செப்ஷன் நம்ம பார்த்துட்டே இருக்கணும், எப்படி மக்கள் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்றது. ஏன்னாக்கா அது பண்ணிட்டா நம்ம வந்து எப்போ எவ்வளோ அந்த மாதிரி போகும்போது எவ்வளோ நாளைக்கு முதல்ல போய் ஃபிசிக்கலாக நான் ஸ்டாக்கை நான் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு ஒரு க்ளூ கொடுக்கும். ஏன்னாக்கா அதனுடைய டேட்டாவை எடுத்து வச்சுருக்கணும். ஸோ எதில் அதிகமாக வந்து மக்கள் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நம்ம வந்து பார்த்து வாங்கணும். இன்னும் ஏபிசி அனலிஸ்ட் பார்த்துருப்பீங்க. ஏபிசி அனலிஸ்ட்டில் ஏ வந்து ஹை வேல்யூ ஐட்டம்ஸு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹையஸ்ட்டுக்காண்டி அதெல்லாம் வரும். அப்போது இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணணும். இதில் வந்து அதிகமாக சேஃப்டி ஸ்டாக் வைக்க முடியாது. எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜ்னு வச்சிங்களேன், ஃப்ரிட்ஜு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கீங்க, ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஒரு இது ஸ்டேஷனரி ஸ்டாக்னு வச்சுருக்கீங்க. ஃப்ரிட்ஜு வந்து ஃப்ரிட்ஜில் அதிகமாக செலவு பண்ண முடியாது. பிகாஸ் ஓடணும். எவ்வளோ அக்யூரேட்டாக டிமாண்ட் எஸ்டிமேட் பண்ணி அக்யூரேட்டாக 5-10 ஃப்ரிட்ஜ் தேவைப்படலாம். 10 ஃப்ரிட்ஜ் இல்லாட்டி ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி ஸ்டாக்கு 12 ஃப்ரிட்ஜு. 10க்கு மேலே 20 போட்டுக்க சொல்ல முடியாது. 20னாக்கா 10 லட்சம் அவுட்டு. 10 லட்சம்னா 10 லட்சத்துக்கு யார் வட்டி கொடுக்குது பேங்க்கில்? ஸோ இதை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் ஏற்ற மாதிரி ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் எவ்வளோ பண்ணலாம். அப்போ எதில் அதிகமாக போகுது அதில் போய் மறுபடியும் கணக்கெடுத்து செக்அப் பண்ணி உணவு தேவைப்படுது கரெக்டாக சுகராக கரெக்டாக எஸ்டிமேட் பண்ணும்போது சரியான அளவுக்கு ஸ்டாக் வைக்கும்போது நஷ்டம் வராது. ஏன்னாக்கா அதில் வந்து மணி பிளாக் ஆகிடும். அதுக்கு ஒரு காஸ்ட் உண்டு, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. அது அன்னெசரியாக அவங்க ப்ராஃபிட்டை முழுகிடும். அதனால் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ ஹையஸ்ட்டில் லெஸ் சேஃப்டி ஸ்டாக்கு, மீடியத்துக்கு பரவாயில்ல, லோ இதுக்கு இல்லை, லோ காஸ்ட் உருப்படி அந்த உருப்படிக்கு லோயஸ்ட் காஸ்ட்டு, பின்னு, பேனா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதுக்கு எவ்வளோ வேணால் ஸ்டாக் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ வேணால் ஸ்டாக் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஏபிசியோடு சேர்ந்தது, இது ஏபிசி அனலிஸ்டோடு சேர்ந்தது. அதனால் இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணணும். பிகாஸ் இதில் தான் அதிகமான முதலீடு பிளாக் ஆகிருக்கு. ஒரு உருப்படியுடைய விலை அங்கே மொத்தமாக பார்த்தோம். ஆனால் மொத்தமாக பார்க்கும்போதே அதில் அந்த இதெல்லாம் அடங்கும். இதுலேயே வரும். ஏன்னாக்கா காஸ்ட் ப்ரைஸ் கூட ஆகும்போதே கண்டிப்பாக ஸ்டாக்லாம் வந்தாகணும். ஒரு உருப்படி விலை ஒரு ஸ்டாக்கினுடைய ஒரு உருப்படி யூனிட்டுடைய விலை கூட இருக்கும்போது அது கண்டிப்பாக ஏல தான் வரும். பிகாஸ் அது வந்து விலை டக்குன்னு ஏறும் இல்லை, வேல்யூ அதிகமாகும் இல்லை, பணம் முதலீடு பிளாக் பண்ணது அதில் அதிகமாகும் இல்லை. அதனால் நேச்சுரலாக ஏபிசியும் இதுவும் சேர்ந்து ஒத்து போகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஏபிக்கு என்ன அப்ளை பண்ணலாம். இதில் வந்து என்ன வித்தியாசம்னாக்கா அது வந்து காஸ்ட் பெர் யூனிட். இதில் மோஸ்ட்லி எம்பசிஸ் ஆன் திஸ். இது வந்து முக்கியத்துவம் எதுனாக்கா ஒரு உருப்படிக்கு என்ன காஸ்ட்டு, ஹையஸ்ட்டு, ஓகே. ஸோ ஹையஸ்ட்டு, இது லோயஸ்ட்டு பிரிக்கணும், மீடியம் பிரிக்கும் போது. ஸோ இதை வந்து மானிட்டர் பண்ணும்போது இந்த ஹையஸ்ட்டை வந்து நம்ம கண்ணில் விட்டு போயிடக்கூடாது. இதுதான் நம்ம அதிகமாக தேவைப்படும். பிகாஸ் ஹைவேலி கஸ்டமர்ஸ்லாம் எல்லாம் வருவான், அவனும் இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்ப முடியாது. ஸோ இதை சரியாக அசஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி ஸ்டாக் எக்ஸஸும் கூடாது, ஷார்ட்டும் கூடாது, கரெக்டாக போனோம். இதெல்லாம் லோயஸ்ட்னாக்கா எவ்வளோ ஸ்டாக் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேனேஜ் பண்ணலாம். இதை வந்து இதோடைய எதில் அதிகமாக சேல்ஸ் போகுது அப்படின்னு சொல்லி இந்த முக்கியமாக ஹையஸ்ட்டில் கணக்கெடுத்து பார்த்துட்டு அதிகம் போதுன்னா உடனே போய் ஃபிசிக்கலாக இன்வெஸ்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. ஃப்ரிட்ஜு, ஏசி அப்படின்னு வச்சிங்களேன். ஃப்ரிட்ஜு, ஏசி, டிவி, இந்த 3 காஸ்ட்டு அதிகமான காஸ்ட்டு பொருள்னால் இந்த 3ல் அதிகமாக செலவாகுதுன்னா 3மே பார்த்துட்டு அது ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் எத்தனை போகுது, எவ்வளோ டிமாண்ட் தேவைப்படுது, எத்தனை ஆர்டர் பெண்டிங் எல்லாத்தையும் பார்த்து சேமோட ஆர்டர் கொடுக்கணும். பிகாஸ் இதில் வந்து கேபிட்டல் கூடனா இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் கூட. அதனால் இதை சரியாக அசஸ் பண்ணி
கரெக்டாக கொடுக்கணும். கஸ்டமர் திருப்தியும் பெருகும். கஸ்டமர் திருப்தியாக போவோம். அவனுக்கு கரெக்டாக டெலிவரி டைம் நீங்கள் வந்துருங்க வாங்கினா கரெக்டாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துடணும். நானே இங்கே பார்த்துருக்கேன் கடையில். அதனால் இது வந்து காஸ்ட் பர் யூனிட்டு HM அனாலிசிஸ். ஸோ இதுக்கு வந்து லெஸ் சேஃப்டி ஸ்டாக்கு. அதிகமாக பணம் போட்டு 10 ஃப்ரிட்ஜுக்கு 20 ஃப்ரிட்ஜ் வாங்க முடியாது. ஸோ இது லோ காஸ்ட். ஒரு உருப்படிக்கு ரொம்ப கம்மியான விலை. அது எவ்வளோ வேணால் கூட போட்டுக்கலாமே, தப்பு இல்லையே. சேஃப்டி ஸ்டாக் எவ்வளோ வேணால் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் கேபிட்டல் பாதிக்காது, முதலீடு பாதிக்காது, கேரிங் காஸ்ட்டாக பாதிக்காது. ஓகே, அதில் வந்து சில 10 கெட்டு போச்சு 10 உடஞ்சிச்சா கூட ஒன்றும் பெருசாக வித்தியாசம் நஷ்டம் வராது. ஆனால் இதில் அப்படி இல்லை. ஹேண்ட்லிங் ரொம்ப முக்கியம். இது ஹேண்ட்லிங் ரொம்ப முக்கியம். அப்போ காஸ்ட்டு கூட இல்லை, ஹேண்ட்லிங் கூட. டெலிகேட் பொருள். சும்மா இவ்வளோ பெரிய 50 இன்ச்சஸ் அந்த 70 இன்ச்சஸ் டிவி ஜஸ்ட்லேயே தூக்கி வைக்க முடியாது. இல்லை ஒன்றும் ஆச்சுன்னா ஃபினிஷ்டு. அது மாதிரி காரியங்கள். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து கஸ்டமர் திருப்தி பெருக்கும். டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக் வைக்கணும். அது கேரிங் காசு குறைஞ்சிடும், கஸ்டமர் திருப்தி பெருகும். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஓவரால் வந்து ப்ராஃபிட் வரும். ஸோ முக்கியமானது. ஸோ அதனால் வந்து இந்த மூணுமே, ஸோ இந்த வைட்டல் VED அனாலிசிஸ், வைட்டல் எசென்ஷியல் டிசைரபிள் முக்கியமானது. வைட்டல் எசென்ஷியல் டிசைரபிள் அத்தியாவசியம் வேணுது. ஒரு ஹாஸ்பிட்டல் வைக்கிறீங்க, ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு எமர்ஜென்சி யூனிட்டே இல்லைன்னு வச்சுங்க, எமர்ஜென்சி செக்ஷனே இல்லைன்னா அந்த ஹாஸ்பிட்டல் வச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு ஹாஸ்பிட்டலில் வைட்டல்லாம் என்னது, எமர்ஜென்சிக்கு டிபார்ட்மெண்ட் இருக்கணும், எமர்ஜென்சி கேர் இருக்கணும். இல்லை சார் நாங்கள் ஆக்சிடென்ட் பார்க்குறது இல்லை சார், வெறும் சளி ஜுரம் தான் பார்க்குறோன்னாக்கா அந்த ஹாஸ்பிட்டலில் இல்லை. அது புரியுதா உங்களுக்கு? ஸோ அதெல்லாம் வைட்டல். அதே மாதிரி எசென்ஷியல், அட்லீஸ்ட் ஒரு டாக்டர் 2 டாக்டர் அவைலபிள் இருக்கணும். ஸ்பெஷலிஸ்ட்டும் பரவாயில்ல, தப்பு இல்லை. அட்லீஸ்ட் ஒரு அட்டன் பண்ணுறதுக்கு 2 டாக்டர் வேணும். அதில் எசென்ஷியல். டிசைரபிள், ஸ்பெஷலிஸ்ட் தான் நல்லது, நல்ல ஸ்பெஷலாக பார்த்துட்டு போயிடலாம், நேரமாக உட்காந்து பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் எமர்ஜென்சிக்கு அவசியம் வேணும் ஒரு டாக்டர் 2 டாக்டர் இப்போ இல்லை சார் 1 ஹவர் கழிச்சு வருவாங்க, வெளியே டாக்டர் ஷார்ட்டேஜ்னா வேஸ்ட்டு. ஸோ அதனால் சொல்கிற எக்ஸாம்பிள் இது வந்து STE அனாலிசிஸ் பேஸ்ட் ஆன் அவைலபிலிட்டி, கிடைக்கிறத பொறுத்து. இது முக்கியமானது. ஸோ ஸ்கேஸ் கமாடிட்டி முக்கியமானது. கிடைப்பது அறிப்பொருளான ஸ்டாக் பொருளை வந்து நீங்கள் அதிகமாக கூட வந்து வாங்கி வைக்கணும். ஓகே, இது வந்து ஃபாஸ்ட் மூவிங், ஸ்லோ மூவிங், நான் மூவிங் கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிடணும். ஃபாஸ்ட் மூவிங்கே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபாஸ்ட் மூவிங்கே கேபிட்டல் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு டிமாண்ட் பெருகும், டேர்ன் ஓவர் பெருகும். we can improve your sales and profitability and customer satisfaction. ஃபாஸ்ட் மூவிங் FSN ஃபாஸ்ட் மூவிங்கில். தென் HML ஹை காஸ்ட்டுக்கு நீங்கள் மானிட்டர் பண்ணணும், பர்சனலாக மானிட்டர் பண்ணணும். நீங்கள் மாடல் வேலை கொடுக்கக்கூடாது, எனக்கு அது விலை கூட அதிகமாக. அதுக்கு வந்து சர்ட்டி ஸ்டாக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும், அதிகமாக வைக்க முடியாது. லெவல் ஆஃப் ஸ்டாக்கு கம்மியாக வைக்க முடியும், அதிகமாக வைக்க முடியாது. லோ யூனிட்டுக்கு பாருங்கள், அதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ we'll meet in some other session. So take care. All the best. Thank you.